நமக்கே புரியுது. முருகனை நாம் முருகா, ஓ முருகா, குரு முருகா, அருள் முருகா, ஆனந்த முருகா, சிவசக்தி பாலகனே, சண்முகனை நாமளே நல்லா புரிஞ்சு படிக்கணும். இதை நீங்க தினம் 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 முருகர் முன்னாடி சொல்லி பாருங்க, அப்படி ஒரு அற்புதம் நடக்கும். நான் இத சொல்ல ஆரம்பிச்ச பிறகு நான் நல்லா இருக்கேன். என்கிட்ட எனக்கு தோன்றது சொல்றேன். எனக்கு என் கூட முருகர் இருக்காரு, அதை நான் 100% நம்புறேன். 1% 2% இல்ல, 100% என் கூட முருகர் இருக்காருங்கிறத நான் நம்புறேன். அதுக்கு காரணம் இது. அடுத்து கந்தர் அனுபூதியில லாஸ்ட் உருவாய் அருவாய், உருவாய் அருவாய், உலதாய் இலதாய், மறுவாய் மலராய், மணியாய் ஒளியாய், கருவாய் உயிராய், கதியாய் விதியாய், குருவாய் வருவாய், அருள்வாய் குகனே, அருள்வாய் குகனே. எதுக்காக இதெல்லாம் நான் பாடி காட்டுறேன்னா, எனக்கு சும்மா இல்ல, இந்த பாட்டெல்லாம் மிராக்கிள் நடத்தும். ஏன்னா நான் உங்களுக்கு உட்கார்ந்து கந்தர் அனுபூதி ஃபுல்லா படிக்க முடியல, எனக்கு கந்தர் அலங்காரம் படிக்க முடியல. ஏதாவது ஒரு பாட்டு உங்களுக்கு ரொம்ப மனசு தொற்றுக்கும். அந்த பாட்டை நீங்க திரும்ப 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 சொல்ல சொல்ல என்ன ஆகும்னா, அது அதிகபட்ச பலனை கொடுக்கும். முழு பாட்டை படிச்சேன், 48 நாள் படிச்சேன், எனக்கு பலனே கிடைக்கலன்னு சொன்னவங்களும் இருக்காங்க. இந்த ஒரு பாட்டை படிச்சேன், நான் நல்லா இருக்கேன்னு சொன்னவங்களும் இருக்காங்க. அதே மாதிரி எல்லாரும், நான் நிறைய முருக பக்தர்கள்கிட்ட பார்த்திருக்கேன். ஆறுமுகம் அருளிடும் அனுதினம் ஏறுமுகம். எனக்கு இது ஒரு பாட்டை ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது இது ஒரு இதாவே தெரியாது. என்னடா இது ஆறுமுகம் அருளிடும் அனுதினம் ஏறுமுகம், இப்படியே நம்ம சொல்லிக்கிட்டே எப்படி இருக்கிறது. ஆனா நான் எப்போ அதை சேனல்ல போட்டு அதை நான் எடிட் பண்ணி நான் என்னோட சேனல் ஒண்ணு வச்சிருக்கேன். அதுல ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் அப்படின்னு நான் எப்ப டைப் பண்ண ஆரம்பிச்சனோ என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் 8000. நம்பவே மாட்டீங்க, எனக்கு யார்கிட்டயும் நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லவே இல்லை. அவ்வளவு மிராக்கிள் நடந்துச்சு அந்த வார்த்தையில. அப்போ அது ஆறுமுகம். அப்ப முருகப்பெருமான் எப்பவும் நமக்கு என்ன அருள்வாரு, ஏறுமுகத்தை தான் கொடுப்பாரு. அறுமுகம் நம்ம சொன்னோம்னா ஏறுமுகம் தான் நமக்கு. இது அந்த ஒரு வழியில கொடுத்துருக்கு. அப்ப நான் சொல்ல ஆரம்பிக்கும் போது தமிழ் மந்திரங்களுக்கு நாம அதிகமா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டோம். இது சமஸ்கிருதத்துல இருந்தா ஆமா அந்த பலனை தரும் அப்படின்னு முட்டி 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 சொல்லுவோம். ஆனா அதே தமிழ்ல இருந்துச்சுன்னா அது என்னடா அப்படின்னு தோணும். அதுக்குதான் இது இந்த மாதிரி சின்ன சின்ன மந்திரம். அடுத்து இந்த நாள் என் செய்யும், வினை தான் என் செய்யும். எதுக்காக இதெல்லாம் நான் சொல்றேன், திரும்ப திரும்ப சொல்றேன்னா, உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு கோதை சொன்னாங்க, இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, சிக்கனை பிடிச்சுக்கங்க, எனக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு முருகனுக்கு ஒரு கனெக்ஷன் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க அப்படி இறங்கிருக்கு. வெற்றிவேல் முருகனுக்கு. ஓபன் பண்ண உடனே நாங்க எல்லாரும் பூஜை பார்த்துட்டு எல்லாரும் கையில வேல் கொடுக்குறோம். வேலை கையில வச்சுட்டு நான் ஒரு ஒண்ணு சொல்றேன், அதுக்கப்புறம் வேல்மாறல் படிக்க ஆரம்பிச்சு.